அனைவருக்கும் வணக்கங்க. 8th ஜியோகிராஃபியில் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாங்க. இதில் மொத்தம் 8 லெசன் இருக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு 4 லெசனுக்கு உண்டான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அலகு 1 பாறை மற்றும் மண். ஃபஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் எது பாறைக்கோளம் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் நிலக்கோளம். தேர்ட் ஆப்ஷனுங்க. நிலக்கோளம் என்பதை பாறைக்கோளம் என்று அழைக்கப்படுகிறதுங்க. செகண்ட் கொஸ்டின் உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படும் நாள். ஆன்சர் டிசம்பர் 5. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. டிசம்பர் 5 உலக மண் நாளாக கடைபிடிக்கப்படுகிறதுங்க. தேர்ட் கொஸ்டின் உயிரின படிமங்கள் டேஸ் பாறைகளில் காணப்படுகின்றன. ஆன்சர் படிவு பாறைகள். படிவு பாறைகளில் உயிரின படிமங்கள் காணப்படுகின்றன. ஃபோர்த் கொஸ்டின் மண்ணின் மேல்நிலை அடுக்கு. ஆன்சர் கரிம மண் அடுக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கரிம மண் அடுக்கை மண்ணின் மேல்நிலை அடுக்காகுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் பருத்தி வளர ஏற்ற மண். ஆன்சர் கரிசல் மண். செகண்ட் ஆப்ஷனுங்க. கரிசல் மண் பருத்தி வளர ஏற்ற மண்ங்க. சிக்ஸ்த் கொஸ்டின் மண்ணின் முக்கிய கூறு. ஆன்சர் கனிமங்கள். செகண்ட் ஆப்ஷனுங்க. கனிமங்கள் என்பது மண்ணின் முக்கிய கூறு ஆகும். செவன்த் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எவ்வகை மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது? ஆன்சர் வண்டல் மண். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. வண்டல் மண் பரவலாகவும் அதிக வளமுள்ளதாகவும் உள்ளது. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பு டேஸ். ஆன்சர் பாறையியல் பெட்ராலஜி. பாறைகளை பற்றிய அறிவியல் சார்ந்த படிப்பிற்கு பாறையியல் பெட்ராலஜி எனப்படும். செகண்ட் கொஸ்டின் டேஸ் மண் திணைப்பயிர்கள் விளைவிப்பதற்கு ஏற்றதாகும். ஆன்சர் செம்மண். செம்மண் திணைப்பயிர்கள் விளைவிப்பதற்கு ஏற்ற மண் ஆகுங்க. தேர்ட் கொஸ்டின் புவியின் தோல் என்று டேஸ் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் மண். மண் என்பது புவியின் தோல் என்று அழைக்கப்படுகிறது. ஃபோர்த் கொஸ்டின் உருமாறிய பாறைகளின் ஒரு வகையான வெள்ளை பளிங்கு பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்டது. ஆன்சர் வெள்ளை பளிங்கு. உருமாறிய பாறைகளின் ஒரு வகையான வெள்ளை பளிங்கு பாறை தாஜ்மஹால் கட்ட பயன்படுத்தப்பட்டது. ஃபிஃப்த் கொஸ்டின் டேஸ் பாறை முதன்மை பாறை என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் தீப்பாறை. தீப்பாறை என்பது முதன்மை பாறை என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் சரியா தவறா என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது என்பது சரிங்க. செகண்ட் கொஸ்டின் களிப்பாறையிலிருந்து பலகைக்கல் உருவாகிறது என்பது சரிங்க. தேர்ட் கொஸ்டின் செம்மண் சுவருதல் செயல்முறைகளில் உருவாகிறது என்பது தவறுங்க. செம்மண் உருமாறிய பாறைகள் மற்றும் படிக பாறைகள் ஆகியவை சிதைவடைவதால் உருவாகிறதுங்க. எனவே தேர்ட் கொஸ்டின் தவறுங்க. ஃபோர்த் கொஸ்டின் இயற்கை மணலுக்கு மாற்றாக கட்டுமான பணிகளுக்கு செயற்கை மணல் எம்சாண்ட் பயன்படுகிறது என்பது சரிங்க. ஃபிஃப்த் கொஸ்டின் படிவு பாறைகளை சுற்றி எரிமலைகள் காணப்படுகின்றன என்பது தவறுங்க. அடுத்ததுங்க பொறுத்துக. ஃபர்ஸ்ட் பொறுத்துக. கிரானைட் அடியாள பாறைகள், மண்ணடுக்கு, அடிப்பாறை, பாரந்தீவு, செயல்படும் எரிமலை, மண்வள பாதுகாப்பு, பட்டை பயிரிடல் வேளாண்மை. ஆன்சர் 2143. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. அடுத்துங்க செகண்ட் பொறுத்துக. பாசால்ட் கருங்கல், வெளிப்புற தீப்பாறைகள், சுண்ணாம்பு பாறை, படிவு பாறைகள், நிலக்கரி, ஆந்த்ராசைட், ஜெனிஸ், நைஸ், உருமாறிய பாறைகள். ஆன்சர் 2413ங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் செகண்ட் ஆப்ஷனும் ஒரே ஆன்சர் தாங்க. அடுத்ததுங்க ஃபிஃப்த் ரோமன் லெட்டர் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுக்களை ஆராய்ந்து தவறான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் ஒன் தீப்பாறைகள் முதன்மை பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது என்பது சரிங்க. செகண்ட் ஒன் பாறைகள் சிதைவடைவதால் மண் உருவாகிறது என்பது சரிங்க. தேர்ட் ஒன் படிவு பாறைகள் கடினமான தன்மை கொண்டவை என்பது தவறுங்க. படிவு பாறைகள் மென்மையான தன்மை கொண்டவைங்க. எனவே தேர்ட் ஒன் தவறுங்க. ஃபோர்த் ஒன் தக்கான பீடபூமி பகுதிகள் தீப்பாறைகளால் உருவானவை என்பது சரிங்க. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆன்சர் தேர்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின் மண் அரிப்பு மண் வளத்தை குறைக்கிறது என்பது சரிங்க. செகண்ட் ஒன் இயக்க உருமாற்றம் அதிக வெப்பத்தினால் உருவாகிறது என்பது சரிங்க. தேர்ட் ஒன் மண் ஒரு புதுப்பிக்கக்கூடிய வளம் என்பது சரிங்க. ஃபோர்த் ஒன் இலை மக்குகள் மேல்மட்ட மண்ணின் ஒரு பகுதியாகும் என்பது சரிங்க. தவறான ஒன்று செகண்ட் ஆப்ஷனுங்க. அடுத்ததுங்க கொடுக்கப்பட்ட கூற்றுக்களை ஆராய்ந்து சரியான கூற்றை கண்டுபிடித்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. கூற்று 1 படிவு பாறைகள் பல்வேறு அடுக்குகளை கொண்டவை என்பது சரிங்க. கூற்று 2 படிவு பாறைகள் பல்வேறு காலங்களில் உருவானவை என்பது சரிங்க. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரி. ஆனால் கூற்று 2 ஆனது கூற்று 1க்கு சரியான விளக்கம் ஆகும். இதோட ஃபர்ஸ்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின்ஸ் முடிஞ்சுங்க. அடுத்தது அலகு 2 வானிலை மற்றும் காலநிலை. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புவியின் வளிமண்டலம் 78% நைட்ரஜன் மற்றும் 21% ஆக்சிஜன் அளவை கொண்டுள்ளது. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. 78% மற்றும் 21%.
சதவீதம். செகண்ட் கொஸ்டின், காலநிலை ஒரு பகுதியின் சராசரி வானிலையை குறிப்பதாகும். ஆன்சர் காலநிலை. தேர்ட் ஆப்ஷனுங்க. தேர்ட் கொஸ்டின், புவி பெறும் ஆற்றல் டேஸ். ஆன்சர் வெப்பம். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. புவி பெறும் ஆற்றல் வெப்பம் ஆகும். ஃபோர்த் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எவை சம அளவு மழை உள்ள இடங்களை இணைக்கும் கோடு ஆகும். ஆன்சர் சம மழையளவு கோடு. ஃபோர்த் ஆப்ஷனுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், ஈரநிலைமானி என்ற கருவி ஈரப்பதத்தை அளக்க பயன்படுகிறது. ஆன்சர் ஈரநிலைமானி. தேர்ட் ஆப்ஷனுங்க. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வானிலை என்பது குறுகிய காலத்தில் வளிமண்டலத்தில் ஏற்படும் மாற்றங்களை கூறுவது ஆகும். ஆன்சர் வானிலை. செகண்ட் கொஸ்டின், வானிலையை பற்றிய அறிவியல் ஆய்வு டேஸ். ஆன்சர் வளியியல். வானிலை பற்றிய அறிவியல் ஆய்வுக்கு வளியியல் என்று பெயர். தேர்ட் கொஸ்டின், புவியில் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம். ஆன்சர் கிரீன்லாந்து. புவியில் அதிகபட்ச வெப்பம் பதிவான இடம் கிரீன்லாந்து. ஃபோர்த் கொஸ்டின், காற்றில் உள்ள அதிகபட்ச நீராவி கொள்ளளவுக்கும் உண்மையான நீராவி அளவிற்கும் உள்ள விகிதாச்சாரம் டேஸ். ஆன்சர் ஒப்பு ஈரப்பதம். ஒப்பு ஈரப்பதம் என்பது காற்றில் உள்ள அதிகபட்ச நீராவி கொள்ளளவுக்கும் உண்மையான நீராவி அளவிற்கும் உள்ள விகிதாச்சாரம் ஆகும். ஃபிஃப்த் கொஸ்டின், அனிமாமீட்டர் மற்றும் காற்றுமானி மூலம் காற்றின் வேகம் மற்றும் திசை ஆகியவை அளக்கப்படுகின்றன. ஆன்சர் காற்றின் வேகம், காற்றின் திசை. சிக்ஸ்த் கொஸ்டின், சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு டேஸ். ஆன்சர் சமவெப்ப கோடு. சமவெப்ப கோடு என்பது சம அளவுள்ள வெப்பநிலையை இணைக்கும் கற்பனை கோடு ஆகும். அடுத்ததுங்க பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், காலநிலை நீண்ட நாளைய மாற்றங்கள். செகண்ட் ஒன், ஐசோனிப் சம அளவுள்ள பனிப்பொழிவு. தேர்ட் ஒன், ஈரநிலைமானி ஈரப்பதம். ஃபோர்த் ஒன், ரேடார் புயலின் அமைவிடத்தையும் அது நகரும் திசையையும் அறிந்து கொள்வது. ஃபிஃப்த் ஒன், குறைந்த அழுத்தம் தாழ்வு அழுத்த மண்டலம் சூறாவளி. ஆன்சர் 45213ங்க. அடுத்ததுங்க சரியா தவறா என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புவியை சுற்றியுள்ள வளிமண்டலம் பல்வேறு வாயுக்களால் ஆன கலவையாகும் என்பது சரிங்க. செகண்ட் கொஸ்டின், வானிலை பற்றிய அறிவியல் பிரிவிற்கு காலநிலை என்று பெயர் என்பது தவறுங்க. காலநிலை கிடையாதுங்க, வளியியல் என்பதுதாங்க சரி. எனவே செகண்ட் கொஸ்டின் தவறுங்க. தேர்ட் கொஸ்டின், சமமான சூரிய வெளிச்சம் உள்ள பகுதிகளை இணைக்கும் கோட்டிற்கு சம சூரிய வெளிச்ச கோடு என்று பெயர் என்பது சரிங்க. ஃபோர்த் கொஸ்டின், ஈரப்பதத்தை கணக்கிடும் கருவி அனிராய்டு அழுத்தமானி என்பது தவறுங்க. அனிராய்டு அழுத்தமானி கிடையாதுங்க, ஈரநிலைமானி அல்லது ஹைக்ரோமீட்டர் என்பது தாங்க சரி. எனவே ஃபோர்த் கொஸ்டின் தவறுங்க. அவ்வளவுதாங்க செகண்ட் லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது அலகு 3 நீரியல் சுழற்சி. ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீர் கடலிலிருந்து வளிமண்டலத்திற்கும் வளிமண்டலத்திலிருந்து நிலத்திற்கும் மீண்டும் நிலத்திலிருந்து கடலுக்கு செல்லும் முறைக்கு நீரின் சுழற்சி என்று பெயர். ஆன்சர் நீரின் சுழற்சி. செகண்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின், புவியில் உள்ள நன்னீரின் சதவீதம். ஆன்சர் 2.80%. தேர்ட் ஆப்ஷனுங்க. 2.80% புவியில் உள்ள நன்னீரின் அளவுங்க. தேர்ட் கொஸ்டின், நீர் நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு நீர் திரவமாய் சுருங்குதல் என்று பெயர். ஆன்சர் நீர் திரவமாய் சுருங்குதல். நீர் நீராவியிலிருந்து நீராக மாறும் முறைக்கு நீர் திரவமாய் சுருங்குதல் என்று பெயர். ஃபோர்த் கொஸ்டின், நீர் மண்ணின் 2வது அடுக்கிலிருந்து அல்லது புவியின் மேற்பரப்பு வழியாக ஆறுகளிலும் ஓடைகளிலும் ஏரிகளிலும் பெருங்கடலுக்கு செல்லும் முறைக்கு நீர் வழிந்தோடல் எனப்படும். ஆன்சர் நீர் வழிந்தோடல். ஃபோர்த் ஆப்ஷனுங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், நீர் தாவரங்களின் இலைகளிலிருந்து நீராவியாக மாறுவதற்கு நீர் உட்கசிந்து வெளியிடுதல் என்று அழைக்கின்றனர். ஆன்சர் நீர் உட்கசிந்து வெளியிடுதல். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. சிக்ஸ்த் கொஸ்டின், குடிப்பதற்கு உகந்த நீரை நன்னீர் என்று அழைக்கின்றனர். ஆன்சர் நன்னீர். அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வளிமண்டலத்தில் உள்ள நீராவியின் அளவு ஈரப்பதம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஈரப்பதம். செகண்ட் கொஸ்டின், நீர் சுழற்சியில் 3 நிலைகள் உள்ளன. ஆன்சர் 3. நீர் சுழற்சியில் 3 நிலைகள் உள்ளன. தேர்ட் கொஸ்டின், வளிமண்டலத்திற்கு புவியை நோக்கி விழும் எல்லா வகையான நீருக்கும் மழை என்று பெயர். ஆன்சர் மழை. வளிமண்டலத்திற்கு புவியை நோக்கி விழும் எல்லா வகையான நீருக்கும் மழை என்று பெயர். ஃபோர்த் கொஸ்டின், மழை துளியின் அளவு 0.5 மீட்டர் குறைவாக இருந்தால் அம்மழை பொழிவின் பெயர் தூறல் எனப்படுகிறது. ஆன்சர் தூறல். மழை துளியின் அளவு 0.5 மீட்டர் குறைவாக இருந்தால் அம்மழை பொழிவின் பெயர் தூறல். ஃபிஃப்த் கொஸ்டின், மூடு பனி அடர் மூடு பனியை விட அதிக அடர்த்தி கொண்டது. ஆன்சர் அடர் மூடு பனி. மூடு பனி என்பது அடர் மூடு பனியை விட அதிக அடர்த்தி கொண்டது. அடுத்ததுங்க தேர்ட் ரோமன் லெட்டர் பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், தாவரங்கள் நீர் உட்கசிந்து வெளியிடுதல். செகண்ட் ஒன், நீர் சுருங்குதல் மேகங்கள். தேர்ட் ஒன், பனித்துளி மற்றும் மழை துளி கல்மழை. ஃபோர்த் ஒன், நீர் ஊடுருவுதல் புவியின் மேற்பரப்பு. ஆன்சர் 2, 3, 4, 1ங்க. அடுத்ததுங்க சரியான கூற்றை தேர்வு செய்யவும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நீராவி ஆதல் என்பது. ஃபர்ஸ்ட் ஒன், நீராவி நீராக மாறும் செயலாக்கம் என்பது தவறுங்க. செகண்ட் ஒன், நீர் நீராவியாக மாறும் செயலாக்கம் என்பது சரிங்க. தேர்ட் ஒன், நீர்
100 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கொதிக்கிறது. ஆனால் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது என்பது சரிங்க. 4th ஒன், ஆவியாதல் மேகங்கள் உருவாக காரணமாக அமைகிறது என்பது தவறுங்க. ஆன்சர் 3rd ஆப்ஷனுங்க. 2, 3 மட்டும் சரிங்க. அடுத்ததுங்க 5th ரோமன் லெட்டர் சரியா தவறா என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் நீர் கொதிக்கிறது. ஆனால் 32 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது என்பது சரிங்க. இதில் 100 டிகிரி செல்சியஸை தாங்க ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருக்காங்க. 212 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது 100 டிகிரி செல்சியஸுங்க. 32 டிகிரி ஃபாரன்ஹீட் என்பது 0 டிகிரி செல்சியஸுங்க. செல்சியஸை ஃபாரன்ஹீட்டில் கொடுத்துருக்காங்க. எனவே ஆன்சர் சரிங்க. செகண்ட் கொஸ்டின், மூடுபனி எனப்படுவது காற்றில் தொங்கு நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர் துளிகளை பெற்றிருப்பதில் என்பது தவறுங்க. மூடுபனி எனப்படுவது காற்றில் தொங்கும் நிலையில் மிதக்கும் நுண்ணிய நீர்த்துளிகள் ஆகுங்க. எனவே செகண்ட் கொஸ்டின் தவறுங்க. 4th கொஸ்டின், அடிப்பரப்பு நீர் வழிந்தோடல் பொதுவாக இடைநீர் ஓட்டம் என குறிப்பிடப்படுகிறது என்பது சரிங்க. அவ்வளவுதாங்க. இந்த லெசன் உள்ள புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்தது அலகு 4 இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சரியான விடையை தேர்ந்தெடுக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மக்கள் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடிபெயர்கின்றனர். ஆன்சர் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. செகண்ட் கொஸ்டின், ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம்பெயர்தல் குடியேறுபவர் எனப்படுகிறது. ஆன்சர் குடியேறுபவர். தேர்ட் ஆப்ஷனுங்க. தேர்ட் கொஸ்டின், வளம் மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் நடைபெறுவது கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு. ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. கிராமத்திலிருந்து கிராமத்திற்கு இடம்பெயர்வது வளம் மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம்பெயர்தல் எனப்படுகிறதுங்க. ஃபோர்த் கொஸ்டின், போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு அரசியல் சார்ந்தது. ஆன்சர் அரசியல். தேர்ட் ஆப்ஷனுங்க. போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு அரசியலை சார்ந்தது. ஃபிஃப்த் கொஸ்டின், வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம். ஆன்சர் மிகையான உணவு தானிய உற்பத்தி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. மிகையான உணவு தானிய உற்பத்தி என்பது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணமாகுங்க. அடுத்ததுங்க செகண்ட் ரோமன் லெட்டர் கொடித்த இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நகரமயமாதல் 3 எண்ணிக்கையிலான காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. ஆன்சர் 3. செகண்ட் கொஸ்டின், வேலையின்மை என்பது கிராமப்புற பகுதிகளில் செயல்படும் முக்கிய உந்து காரணி ஆகும். ஆன்சர் வேலையின்மை. தேர்ட் கொஸ்டின், இந்தியாவின் புதுடில்லி மாநகரம் உலகிலேயே 2வது அதிக நகர மக்கள் தொகையை கொண்டது. ஆன்சர் புதுடில்லி. இந்தியாவின் புதுடில்லி மாநகரம் உலகிலேயே 2வது அதிக நகர மக்கள் தொகை கொண்டதுங்க. ஃபோர்த் கொஸ்டின், ஒரு நபர் தன்னார்வத்துடனும் விருப்பத்துடனும் நல்ல வசிப்பிடம் தேடி இடம்பெயர்தல் தன்னார்வ இடப்பெயர்வு எனப்படும். ஆன்சர் தன்னார்வ. ஒரு நபர் தன்னார்வத்துடனும் விருப்பத்துடனும் நல்ல வசிப்பிடம் தேடி இடம்பெயர்தல் தன்னார்வ இடப்பெயர்வு எனப்படும். ஃபிஃப்த் கொஸ்டின், நவீன காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சிக்கு தொழில் புரட்சி வளர்ச்சியில் அதிகரிக்கிறது. ஆன்சர் தொழில் புரட்சி. நவீன காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி தொழில் புரட்சி வளர்ச்சியில் அதிகரிக்கிறது. அடுத்ததுங்க பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், குடிபெயர்தல் வெளியேறுதல். செகண்ட் ஒன், குடியேற்றம் குடி புகுபவர். தேர்ட் ஒன், இழு காரணி வேலை வாய்ப்புகள். ஃபோர்த் ஒன், உந்து காரணி வேலை வாய்ப்பின்மை. ஃபிஃப்த் ஒன், திருமணம் சமூக மற்றும் பண்பாட்டு இடப்பெயர்வு. ஆன்சர் 2, 1, 4, 5, 3ங்க. அடுத்ததுங்க சரியா தவறா என குறிப்பிடுக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், குடிசை பகுதிகள் பொதுவாக பெருநகரங்களில் காணப்படுகிறது என்பது சரிங்க. செகண்ட் கொஸ்டின், நவீன காலத்தில் ஒரே சமயத்தில் அதிக மக்களின் இடம்பெயர்வு நடைபெறுவதில்லை என்பது சரிங்க. தேர்ட் கொஸ்டின், நகரமயமாக்கம் குறுகிய கால வரலாறு உடையது என்பது தவறுங்க. நகரமயமாக்கம் நீண்ட கால வரலாறு உடையது என்பது தாங்க சரி. எனவே தேர்ட் கொஸ்டின் தவறுங்க. ஃபோர்த் கொஸ்டின், பெருநகரங்கள் மற்றும் நகரங்கள் சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு அதிக அளவு காரணமாக உள்ளன என்பது சரிங்க. ஃபிஃப்த் கொஸ்டின், மேய்ச்சலுக்கான கால்நடைகளை இடமாற்றம் செய்வது பருவகால இடப்பெயர்வு எனவும் அழைக்கப்படுகிறது என்பது சரிங்க. அடுத்ததுங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றையும் காரணத்தையும் ஆராய்க. கூற்று, நகரமயமாதல் முக்கியமாக கிராமப்புற மக்கள் நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்வதால் ஏற்படுவதாகும் என்பது சரிங்க. காரணம், கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்தல் முதன்மையான ஒன்றல்ல என்பது தவறுங்க. கிராமத்திலிருந்து நகரத்திற்கு இடம்பெயர்வது முதன்மையான ஒன்றாகுங்க. எனவே காரணம் தவறுங்க. ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுங்க. அவ்வளவுதாங்க. இதோட ஃபர்ஸ்ட் 4 லெசனுக்கு உண்டான புக் பேக் 1 மார்க் கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுங்க. அடுத்த 4 லெசன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.